வணக்கம். நேத்து அமைச்சர் கீர்த்தனா பேசுகின்ற பொழுது, ஊனமுற்றோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாங்க யாரும் ஊனத்தை உற்றவர்கள் இல்லை. ஏன்னா ஊனமுற்றோர்ங்கிற வார்த்தையை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, ஊனத்தை உற்றிருப்பவர்கள் என்று அர்த்தப்படும். இல்லங்க, எங்கள்ட்ட ஊனம் இல்ல. எங்கள்ட்ட உடல்ல சில பழுதுகள் இருக்கலாம். ஆனால் ஊனம் என்பது மற்றவர்களுடைய பார்வையால், அவர்கள் வைத்திருக்கின்ற கட்டமைப்பால், இந்த சமூகம் எங்களை நடத்துகின்ற விதத்தில் தான் ஊனம் ஏற்படுகிறது. அதான் ஒரு அற்புதமான கவிஞன் சொன்னான், "நான் ஊன்றி நடக்கின்ற பொழுது எனக்கு வலிக்கவில்லை. நீங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது வலித்தது." ஒரு இது குறையா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாடு புழக்கத்துல கொண்டு வந்தாங்க. அவர்கள்ட்ட இருக்க குறைய நீ பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த குறை மட்டும்தான் உன் கண்ணுல தெரியும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறை தெரியாது. அவர்கள்ட்ட மற்ற விதமான ஆற்றல்களும் இருக்குது. அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோசியாலஜில லேபலிங் தியரின்னு ஒரு தியரி சொல்லுவோம். நீ எப்படி ஒருத்தரை திரும்ப 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 அழைச்சீங்கன்னா, அவன் அதுவாகவே மாறி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அதனால அந்த வார்த்தையை எடுத்துட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை இங்க கொண்டு வர்றாங்க. அதாவது டோன்ட் ட்ரீட் மை இல்ஸ், டீச் மீ ஸ்கில்ஸ் என்று அர்த்தம். அதாவது எங்களுடைய குறைகளை பார்க்காதீர்கள், எங்களுக்கு இருக்கிற மற்ற ஆற்றல்களை பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தை வரலாற்றை மாற்றிய திறனாளிகள்னு சொல்லலாம். ஆண்டாண்டு காலமா லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதனுக்கு இரவு நேரத்துல பார்க்க முடியாது. மாற்றுத்திறனாளியாக பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கஷ்டத்தினால, அந்த ஊனத்தினால ஸ்கூலை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பிற்காலத்துல பிலமெண்ட்டை கண்டுபிடிச்சு பல்பு கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இரவு வாழ்க்கை மனித இனத்திற்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மாற்றியவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அது மட்டுமல்ல, ஹெலன் கெல்லர் எடுத்துக்கங்க, மிக அற்புதமாக 13 புத்தகங்களை எழுதினாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பீத்தோவன் எடுத்துக்கங்க. அவர்களுக்கெல்லாம் குறைகளை விட இன்னொரு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை போற்றி பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். நாம மட்டும் இல்ல, நீங்க கிழக்காசிய நாடுகளுக்கு போனீங்கன்னா, இல்ல மேற்காசிய நாடுகள்ல, எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியால பீப்புள் வித் டிட்டர்மினேஷன் அப்படின்ற வார்த்தையை, கடுமையான தன்னம்பிக்கை கொண்டவர்கள், ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று அந்த ஆளுமை பொருந்தியவர்கள், அதான் பீப்புள் வித் டிட்டர்மினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயம், இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது எங்களை மறுபடியும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியதற்கு எங்களுடைய கண்டனங்கள். அந்த வார்த்தையின் மேல் பயன்படுத்தாதீங்க. இரண்டாவது, இது குறித்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சட்டப்பேரவையில சட்டமன்ற உறுப்பினர்களாக இதுவரைக்கும் இருந்ததே இல்லை என்பது போன்ற சொல்றீங்க. நான் அதை கடுமையாக மறுக்கிறேன். மதியரசன் அப்படிங்கிற தோழர் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறாங்க. இளையான்குடி தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால நீங்க இதுக்கு முன்னாடி அவர் 60% இயலாமை இருக்கக்கூடிய போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய அடையாள அட்டை வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அதனால வரலாற்றை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாம ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் என்று சொல்வார்கள். பாதி தெரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு முழு பொய்யை விட பயங்கரமானது, ஆபத்தானது. தயவு செய்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த வார்த்தை பயன்பாட்டிலையும் கவனம் இருக்கணும். ஹிஸ்டரியை சொல்லும் போது, அது வரலாற்றை சொல்லுகின்ற பொழுதும் கொஞ்சம் கவனத்தோடு சொல்லணும்ன்றது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.